சிந்து பைரவி சீரியல்ல சிந்து இப்ப நம்ம பைரவிக்கு உதவி பண்ணதுனால நம்ம பைரவியோட மனசு கொஞ்சம் மாறின மாதிரி தோணுது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி இருக்கிறதுனால பைரவியால சிந்து கிட்ட பேச முடியல. இருந்தாலும் கண்ணு தண்ணி வருது. இதுக்கப்புறம் என்ன, நம்ம ஆறுமுகம் போய் பைரவி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாப்புல. நேத்து பாத்தீங்கன்னா உன்கிட்ட பேசுனதுக்கு என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு உடனே பைரவி பாத்தீங்கன்னா, நான் இதுக்கப்புறம் உன் விவசாயத்துல தலையிடவே மாட்டேன். நீ என்னை நேத்து எப்படிலாம் பேசுன அப்படின்னு சொல்லி நம்ம ஆறுமுகத்தை திட்டிட்டு போயிடுறாங்க. இங்க வெளியில நம்ம சிந்து சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப யாருக்கும் தெரியாம பைரவி சிந்து கிட்ட பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, நன்றி வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்ம பைரவியும் சிந்துவும் பேசிக்கிறத இந்த மகா பார்த்துட்டு நேரா போய் அன்னபூர்ணி கிட்ட போட்டு விட்டுருது. அதுக்கப்புறம் என்ன, அன்னபூர்ணி பைரவி கிட்ட கூப்பிட்டு, எதுக்காக நீ சிந்து கிட்ட பேசுற, சிந்து கிட்ட எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு உடனே, இதுக்கப்புறம் நான் பேசலத்த அப்படின்னு பைரவியும் சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் பாத்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுமங்கலி பூஜை நடத்த போறாங்களாட்டுக்கு கோயில்ல. சோ அதுக்காக ஏற்பாடுலாம் போய்கிட்டு இருக்கு. சோ அதை நினைச்சுதான் நம்ம ஆறுமுகம் பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பைரவி வந்த உடனே உனக்கு நான் எப்படி இருந்தா பிடிக்கும், அப்படி நான் மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாப்புல. அதுக்கு பைரவி, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மகா நேரா போய் சிந்து கிட்ட, இந்த மாதிரி புதன்கிழமை நாங்க சுமங்கலி பூஜை வச்சிருக்கோம் கோயில்ல, அங்க நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சிந்து இருந்துகிட்டு, நான் கண்டிப்பா அங்க வருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்துல நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.